ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாகவே நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரி நிறைய செய்வோம். ஆனால் அந்த ஜுவல்லரி செய்யும் பொழுது அதில் சில ஸ்டோன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சீக்வென்ஸஸோ ஏதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அதுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இருக்கிற மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணலான்னு பார்த்தா ஒரு வளையல் ஒரு மாதிரியும் ஒரு வளையல் இன்னொரு மாதிரியும் மாறிடும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை கட் பண்ணுறேன். அந்த பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பாக்ஸோ பவுடர் டப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ரவுண்டில் ஒரு சென்டர் பாருங்கள். அப்புறம் நம்ம வீட்டில் நிறைய வேஸ்டான கார்ட்போர்டு அட்டை இல்லை ஷூ பாக்ஸு சாக்லேட் வாங்கியிருப்போம், அந்த மாதிரி பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா அந்த ரவுண்டை கரெக்டாக அந்த அட்டையில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பீஸை வச்சு மட்டும் காட்டுறேன். இது ஒரு பவுடர் டப்பா, அதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்மளோட பேங்கில் விட இந்த டப்பா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பேப்பரில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பேப்பரை ஹாஃபாக மடித்து, அதாவது 8 மடிப்பு 4 8 மடித்து நம்ம கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ், அது மேலே சென்டர் பாயிண்ட்டை வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் அதில் 8 சைட் கிடைக்கும். இப்போ இந்த அட்டையில் பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் இருக்கா, இந்த பேப்பரோடைய சென்டர் பாயிண்ட்டை அதில் வச்சு நம்ம அதை 8ஆக மடிச்சிக்கணும். 8ஆக மடித்து அந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வச்சோன்னா உங்களுக்கு ஒரு சைட் பீஸ் கிடைக்கும். அப்போ அதோட மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த சைடு மார்க் பண்ணிக்கணும் கார்னர். இப்போ அந்த பேப்பரை 2 அதாவது ஹாஃபாக மடித்து அந்த கார்ட்போர்டில் வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் சேர்த்து ஒரு லைன் பண்ணிட்டோன்னா ஓகே, பக்காவாக நமக்கு ஒரு ஹாஃப் கிடச்சிடும். இப்போ நம்ம அந்த பேப்பரை ஃபுல் ஃபோல்டு அதாவது ஃபுல்லாக பிரிச்சிட்டோன்னா மொத்தம் 8 சைட் கிடைக்கும் நமக்கு. அந்த சென்டரை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த 8 சைட்லேயும் பேப்பரோட கரெக்டான மடிப்பில் நம்ம சுற்றி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 8 சைட் கிடச்சிடும். இப்போ 8 சைட் கிடச்சோன்னே நம்ம ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்து ஆப்போசிட் சைடாக நம்ம ஸ்கேல் வச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக 8 சைட் கிடச்சிடும். இப்போ இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம எல்லா விதமான சில்க் த்ரெட்டும் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டா போதும், இதை கண்டினியூவாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு வளையல் செஞ்சுருக்கேன், அந்த சில்க் த்ரெட் பேங்கில் வச்சு உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். நல்லா கவனிச்சிக்கோங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பேங்கில் அந்த கார்ட்போர்ட் மேலே வச்சுட்டேன். உங்களுக்கு ஈஸியாக அந்த 8 பாயிண்ட் கிடைக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம அந்த கோடு போட்டோம் இல்லையா, கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல க்ளூ வச்சிட்டேன். அதே மாதிரி அடுத்த எண்டில் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி இருக்கிற அந்த ரவுண்டில் இருக்கிற 8 சைடையும் கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேராக வச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிற பீடோ இல்லை ஒரு ஸ்டோனோ எந்த ஒர்க்காக வேணால் இருக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக 8 சைடும் கரெக்டான கேப்பில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு அதில் ஸ்டோனை பேட்ச் பண்ணி காட்டுறேன். க்ளூ யூஸ் பண்ணி நம்ம இப்போ எல்லா இடத்தையும் க்ளூ வச்சுட்டோம். நம்ம என்ன ஸ்டோன் ஒட்டலை. அடுத்தது நம்ம இப்போ ஸ்டோன் ஒட்டி காட்டுறேன். நான் ஸ்டோன் வச்சில் கொஞ்சம் ஸ்டோன் மாதிரி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பீட்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ளாட் பீட் இது எல்லா கடைகளையும் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட போய் சர்ச் பாருங்கள். இப்போ அந்த இடத்துல இந்த க்ளூ போட்ட இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பீட்ஸுக்கும் ஈக்குவல் கேப் தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் போகாது, கம்மியாகவும் போகாது. நம்ம எப்படி பார்த்தாலும் அந்த கேப் ஈக்குவலாக இருக்கும். முன்னே நம்ம பேஸ்ட் பண்ணும் போது மார்க் பண்ண மாட்டோம், நம்ம மாட்டுக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணும்போது ஒன்றுத்தில் இப்போ 8 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இன்னொன்று செய்யும் போது அந்த இடத்துல நமக்கு 7 பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை 8 9ஆக மாறும். இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி அந்த கேப்பும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம இது நடுவில் வேறு எதாவது ஒர்க் பண்ணணும், அப்படி வேறு எதாவது பீட்ஸோ
இல்லை ஜதோசியோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டோன்ஸோ இல்லை கலர் மாற்றி வைக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம அந்த இடைப்பட்ட கேப்பில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குது, ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு பேங்கிலும் இருக்குது. இப்போ அந்த பேங்கில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி 8 பாயிண்ட் வந்து நம்ம க்ளூ வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த செய்கிறது கார்ட்போர்டு வந்து நம்ம பேங்கில் விட ஒரு சைஸ் பெருசாக வந்து தான். இப்போ 2.6 2.8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லா சைஸும் தான் செய்வோம். இப்போ 2.8 விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம், செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவர் கிரீன் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. ஒரு தடவையும் மெஷர்மெண்ட் மாற்ற போகிறதில்ல. கரெக்டாக அந்த கார்ட்போர்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 8 பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம அந்த எந்த இடத்துல ஸ்டோன் வைக்கணுமோ, இப்போ இது 8 தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு 4 வேணாலும் வைக்கலாம், 3 வேணால் வைக்கலாம், ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 கூட வைக்கலாம். உங்களோட இஷ்டம். நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது தான் நீங்கள் செய்ய போகிறது. ஓகே, இந்த பேங்கில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பார்க்குறதுக்கும் நீட்டாக க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.